ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டியிலையும் மனுஷர் குழந்தைகள், பொம்பளை பிள்ளையா 2 குழந்தை நாய் வயிற்றுல பிறந்துருச்சு. நாய் வயிற்றுல பிறந்த உடனே நாய் வயிற்றுல 2 பொன் குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதுக்கு சந்தோஷம் அளவே இல்லை. அப்போ அந்த சந்தோஷத்தோட அந்த பிள்ளைகளை வளர்க்குது. வளர்த்த உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி, ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி, நம்ம குட்டியை யாரும் நம்ம பிள்ளைகளை பிரிச்சிடக்கூடாதுன்னு மரங்கள் நிறையா இருக்கும், ஒரு கம்மா இருக்கும். அங்கே கொண்டு வச்சு குழியை தோண்டி குழிக்குள்ளே வச்சு அது வளர்க்குது. வளர்த்த உடனே பிள்ளைகள் நல்ல பெரிய பிள்ளைகள் ஆகிடுது. பெரிய பிள்ளைகள் ஆன உடனே நீங்கள் வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லி அது இற தேட போகும். இற தேடி பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ சரின்னு பொந்துக்குள்ளேயே அந்த பிள்ளைகள் இருக்கு. வெளி உலகம் எதுவுமே அதுகளுக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த மரத்துல எல்லாம் ஆலமரம், அத்திப்பழம், இப்படி எல்லா பழங்களும் பழுத்துருச்சு. பழுத்தவொன்னா பறவைகள்லாம் வந்து அந்த பழத்தை திங்கிறதுக்காக வேண்டி வந்து ஒரே கூச்சல் சத்தம் போடுது. அந்த பறவைகள் சத்தம் கேட்ட உடனே இந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசமா சத்தம் கேட்குது. அந்த பொந்துக்குள்ள வித்தியாசமா சத்தம் கேட்ட உடனே இதுக வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துருது. வெளியே எட்டி பார்த்த உடனே அது வெயிலுக்கு ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் குதிரையில வராங்க. வரும்போது வெயில் கடுமையா இருந்த உடனே இந்த நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா அவங்க 2 பேரும் குதிரையை விட்டு கெட்டி போட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் வெளியே வந்து சத்தம் கேட்கன்னு மரத்தை பார்த்த உடனே அந்த பிள்ளைகளை அந்த ராஜாவும் மந்திரியும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பிள்ளைகள் ரொம்ப அழகா இருக்கும். உடனே வந்து பிள்ளைகளை 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ ராஜா வந்து இளைய பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிறாரு. மந்திரி வந்து மூத்த பிள்ளைய கல்யாணம் கட்டி அவங்க இருக்கிற ஊருக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போனவுடனே மூத்த பிள்ளை வந்து சந்தோஷமா ஏறி உட்கார்ந்துக்கிருச்சு. இளைய பிள்ளை நம்ம அம்மா இற தேட போயிருக்கா, நம்மளை வந்து தேடுவாளே அப்படின்னு அழுதுகிட்டு இந்த சேலை உடுத்தி இருக்கிற சேலைய ஒவ்வொரு துண்டா கிழிச்சு அது போட்டுட்டே போயிருக்கு. போட்டுட்டு போன உடனே நாய் அங்கே இருந்து வந்து பார்த்துருக்கு. தன்னோட குழந்தைகளை காணமே அப்படின்னு பார்த்த உடனே இளைய பிள்ளை உடுத்தி இந்த சேலையோட கொடுக்க ஒண்ணா கிழிச்சு கீழே போட்டதுனால அது அதை கவ்விக்கிட்டே போய் அந்த இளைய மக ராஜா வீட்டுக்கு போயிருச்சு. போய் கதவை தட்டினோன்னா மகா வந்து திறந்து எம்மா அப்படிங்கையும், எம்மா நீங்க என்னமானவனா எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே சரி சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லும். நான் அக்காவை பார்க்காம ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை ஒரு மந்திரி கட்டி இருக்கிறாரு, என்னைய ஒரு ராஜா கட்டி இருக்காரு, நான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னோன்னா அக்காவை பார்த்துட்டு வரேன்ட்டு இது வேகமா அக்கா இருக்கிற அட்ரஸை கேட்டு அக்கா வீட்டுக்கு போகுது. போய் அக்கா வீட்டில் போய் கதவை தட்டுது. கதவை தட்டுன உடனே அக்கா வந்து கதவை திறந்து பார்ப்பா. அப்போ நாய் வந்திருக்கத பார்த்துட்டு அடச்சி நாய அப்படின்னு சொல்லி உலக்கையை எடுத்து ஒரே அடியா மண்டையில் அடிச்சிருவான். உலக்கையை எடுத்து ஒரே அடியா மண்டையில் அடித்த உடனே நாய் செத்து போயிடும். அங்கேயே இழுத்து வீட்டுக்குள்ளே போட்டுருவான். போட்ட உடனே தங்கச்சிக்காரி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, நம்ம அம்மா இன்னும் வரலையே, அக்கா வீட்டுக்கு போனவா அப்படின்னு தேடி வருவா. வந்து எக்கா அம்மா வந்தாலே எங்கே அப்படின்னு கேட்பா. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்குதா, நம்மளே ஒரு ராஜாவையும் மந்திரியும் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், நாய் வயிற்றுல பிறந்தோன்னு சொன்னா எவ்வளோ அசிங்கம், அதனால நான் அடிச்சு போட்டேன், செத்து போயிட்டு இருந்தா கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அக்கா கறி சொன்ன உடனே அப்போ தங்கச்சி அட பாவி, நம்ம அவ வயிற்றுல தானே பிறந்தோம், அவங்க தானே நம்மளை வளர்த்தாங்க இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு அந்த நாயை எடுத்து வீட்டில் கொண்டு வந்து நல்ல குளிக்க ஊற்றி ஒரு பெட்டி, அந்த நேரத்தில் நார் பெட்டி இருக்கும், நார் பெட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சு தான் எந்த பொருளையும் மூடி மேலே வைப்பாங்க. இப்போதான் ரிங்கு பெட்டி, பீரோலு அது இதுன்னு வருது. அந்த பெட்டிக்குள்ள வச்சு நல்லா மூடி அந்த ராஜாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மேலே ஒரு பரனில் தூக்கி வச்சிருவான். வச்ச உடனே ஒரு 3 நாள் வரைக்கும் அதுக்கு பத்தி சூடம், அம்மா இறந்து போனால உள்ளே இருக்குதுல அதுக்கு காட்டிக்கிருக்கா. காட்டின உடனே ஒரு நாள் ராஜா வந்து
கட்டில்ல படுக்கும்போது மேலே அது என்ன பெட்டி அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே அவள் உள்ளதை சொல்லுவாள், இப்படி செஞ்சுட்டா எங்கள் அக்கா, அதனால எங்கள் அம்மா பிரேதத்தை கொண்டு இதில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அதனால கீழே இறக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதை இறக்கி பார்ப்போம். இறக்கி பார்த்தோன்னே அப்படி தங்கமாயமா விளைஞ்சி தங்க கட்டி மாதிரி உள்ள புல்லும் தங்கமா இருக்கும். உடனே அது அந்த நீஸ் அக்காவுக்கு போயிடும். அக்காவுக்கு போன உடனே அக்கா உடனே தெருநாயை கூப்பிட்டு உலக்கையை கொண்டு ஒரு அடி அடித்து அதை பெட்டியில் வச்சு அவளும் தூக்கி அந்த பறவையில் வச்சிருவான், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி. அப்போ அவன் மாப்பிள்ளை கேட்பாரு, இது என்ன பெட்டி அப்படின்னு கேட்டவொடனே, இது எங்கள் அம்மா கொடுத்த சீதனை பெட்டி அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே அதை திறந்து காட்டு அப்படின்னு கேட்பாரு. இப்பெல்லாம் திறக்கக்கூடாது, 41 நாள் கழிச்சு தான் அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லும். அப்போ சரின்னுட்டு 3 நாள் கூட ஆகலை, மேலே இருந்து அது அழுகி புழு பொத்துன்னு கீழே விழுந்துடும். அது நாய் இல்லை, தெருவில் போகிற நாயெல்லாம் இவ அடித்து வச்சிருக்கு. அது உண்மையான அம்மா, அவளுக்கு அப்படி கிடச்சிருக்கு. உடனே கீழே விழுந்த உடனே மந்திரி சத்தம் போட்டு, இது என்ன நாத்தம் தாங்க முடியல அப்படின்ட்டு தூக்கி எடுத்து வெளியே போட்டுருவார். அதனால பேராசை பெருநஷ்டம். நமக்கு நம்ம உடையவங்களை நம்ம நல்லா பார்த்தா தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம சும்மா பணத்துக்காக ஆசைப்பட்டு எதுனாலும் செஞ்சால் நமக்கு கிடைக்காது. இது ஒரு கதை. நான் எங்கள் ஊரில் நிறைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் என்னையோடைய அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காகட்டி நான் சொல்கிறேன். ஊர்களில் ஒரு தாத்தாலாம் என்ன செய்வாங்க, விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னா, தேள் பூச்சி பாம்பு இப்படி கடிச்சிட்டுனா பார்வை வைப்பாங்க. பார்வை பார்த்தாக்க அது கேட்டுக்கிடும். நாங்களே பார்த்துருக்குறோம், கேட்டுக்கிடும். அவங்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஈக்கோ அவங்க அப்படியே சொல்லி கொடுக்காமையே இறந்து போயிட்டாங்க. இப்போ யாரும் ஒரு ஆள் கூட எங்கள் ஊரில் கிடையாது பார்வை பார்க்க. முன்னால் பாம்பு கடிச்சா கூட பார்வை பார்த்து விஷத்தை இறக்கிடுவாங்க. அவங்களோட அழிஞ்சு போயிட்டே, இதை யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டாரேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை மாதிரி நானும் இந்த கதை நம்மளோட அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சின்ன சின்ன கதைகள், நல்ல நல்ல கதைகள்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். சொன்னால் இந்த பிள்ளைகளை அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பிள்ளைகளே, ரொம்ப நன்றி, வணக்கம். ஆச்சி கதையை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் என் கதையெல்லாம் கேட்டு, ஆச்சி நல்லா இருக்கு, நீங்கள் இந்த கதையை விடாமல் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சி சொல்கிறேன், ஆச்சிக்கு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க.